அத்தை இன்னைக்கு மதியம் என்னத்த லஞ்சு? இன்னைக்கு மத்தியானம் வெஜிடேரியன் தாம்மா. நேற்றுக்கு அக்காவை கும்பிட்டது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால இன்னைக்கு லஞ்சு நம்ம 2 பேருக்கு தான் கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கலாமா? அது என்னன்னாக்கா, நான் இந்த சம்மருக்கு சுகர் பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுமா. அது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு நாகப்பழம் கிடைச்சாக்கா அதை சாப்பிட்டோம்னா அந்த சுகர் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். அந்த நாகப்பழம் சாப்பிட்றதும் சரி, அது கொட்டை தாம்மா மெயின். அந்த கொட்டையை நல்லா அதை காய வச்சுட்டு அதை உடைச்சா உள்ள சின்ன பருப்பு மாதிரி இருக்கும். அதை நல்லா மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி அதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காய வச்சு நம்ம வெறும் வயிற்றுல காலையில் எழுந்திரிச்சு நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தாக்கா சுகர் கண்ட்ரோலில் இருக்குமா. அதை ரெகுலராக எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா அது சுகருக்கு தான் மெயினாக அது. அதனால் அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா சுகர் எல்லாம் கம்மியாகுமா. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமாம்மா. இன்னைக்கு சாதமெல்லாம் வடித்து ஆற வச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒயிட் ரைஸு, கேரட் பொரியல்மா. சூப்பரான பொரியல் அது. இந்த சம்மருக்கு நல்லது. தயிர், ரசம் இருக்குது. நேற்று வச்சது ரசம் அப்படியே மீந்துருச்சு கொஞ்சம். சரி, ரசமும் இருக்குது. அது தொட்டு சாப்பிட்றதுக்கு காராச்சேவு. இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான்மா. வெஜிடேரியன் தான். இன்றைக்கி லஞ்ச் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். கேரட் பொரியல் கொஞ்சம் இந்த சம்மருக்கெல்லாம் கேரட் பொரியலும் தயிரும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இடையில ரொம்ப நல்லது. ஜூஸ் ஐட்டமெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.